வயிறு வந்து ரொம்ப பெருசாயிட்டே வருது, ராத்திரியில படுத்தா தூங்க முடியல, பேபியோட மூமெண்ட்ஸ் அவ்வளவு நிறைய இருக்கு, பேபியும் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, பேபியோட சென்சரி ரிசெப்டார்ஸ் எல்லாமே பயங்கரமா இப்ப வேலை பார்க்கும், அவங்களுக்கு நல்லா காது கேட்கும், கண்ணை திறந்து திறந்து மூடுவாங்க, வளர்ந்துட்டே வருவாங்க, எலும்பும் தொழுமா இருக்க குட்டியா இருக்க பேபி கொஞ்சம் கொஞ்சமா சதை பிடிச்சு வெயிட் போடுவாங்க. கேட்கும் போதே இவ்வளவு ஆர்வமா இருக்கு, இதெல்லாம் எப்ப நடக்கும் இதைதானே கேக்குறீங்க? அதை சொல்லதானே நான் வந்திருக்கேன். பிரெக்னன்சியோட 6வது மாசங்க, செகண்ட் ட்ரைமஸ்டர்ல 2வது மாசம், பிரெக்னன்சியோட 6வது மாசத்துல இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். என்ன மக்களே, ரெடியா கேட்கறதுக்கு? நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? சோ வீடியோக்குள்ள போலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வியூ பண்றவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் கமெண்ட்டும் பண்ணுங்க, ஓகேங்களா? சோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ நம்ம வந்து பிரெக்னன்சி ஜேர்னில பாதி கடல் தாண்டிட்டோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? வயிறு வந்து அழகா தொப்புல விட கொஞ்சம் ஒரு ஃபிங்கர் மேல வந்திருக்கு, பார்க்கும் போது அழகா இருக்கு, அதை தொட்டு பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆகுது, பிளஸ்டு ஃபீலிங், பிளிஸ்ஃபுல் ஃபீலிங், இதெல்லாம் வந்து ஃபீல் பண்றீங்களா? இப்ப வந்து பேபி வந்து ஒரு அடி உயரத்துக்கு வளர்ந்துருப்பாங்க, 12ல இருந்து 15 இன்ச் வரைக்கும் இருப்பாங்க, 30 சென்டிமீட்டர்ஸ் ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் வந்து எப்படின்னா ஒரு இளநி சைஸ்ல இருப்பாங்க. ஓகே, இப்பதான் இந்த டைம்ல தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மசில் மாஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா சதை போட்டு கிராஜுவலா வெயிட் கெயின் வந்து இந்த 6வது மாசத்துல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ குழந்தையோட growth அண்ட் டெவலப்மெண்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அவங்களோட வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா growth ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சென்சரி டெவலப்மெண்ட்ஸும் நிறைய இருக்கும், அதாவது நல்ல கை கால் அசைப்பாங்க, கை மூமெண்ட்ஸும் இருக்கும், கண்ணை திறந்து திறந்து நீங்க பேசுறதுக்கெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளேயே சிரிப்பாங்க. சோ இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நடக்கும். நீங்க வயிற்றுல டச் பண்ணி இது பண்ண பேசும்போது அவங்க வந்து ரொம்ப அதை ரிசீவ் பண்ணுவாங்க, அந்த பெர்செப்ஷன் ரிசீவ் பண்ணி ஹாப்பி ஆவாங்க. சோ இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் இந்த 6வது மாசத்துல நடக்கும், ஓகேங்களா? பயங்கரமா சுத்தி சுத்தி வருவாங்க, அதாவது பகலெல்லாம் நீங்க வந்து வேலை பார்த்துட்டு நைட்ல ரெஸ்ட் எடுப்பீங்க, அவங்க பகலெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்ல வேலை பார்ப்பாங்க, பயங்கரமா பேபி மூமெண்ட்ஸ் இருக்கும், ராத்திரில தூங்க முடியாது. ஸோ பேபி பத்தி இதுதான். ஸோ 2வது மதர் கிட்ட என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வயிறு வந்து தொப்புளுக்கு மேல கொஞ்சம் வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறமா வந்து இந்த விலா எலும்புல எல்லாம் வந்து மதர்ஸ்க்கு பெயின் வர ஆரம்பிக்கும், பேக் பெயின் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து மூச்சு விடுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் மூச்சு விடுறதுல கஷ்டம்னா, வயிறு பெருத்துக்கு யூட்ரஸ் வந்து மேல வரும்போது இங்க இருக்க நமக்கு மூச்சு விடுறதுக்கு தேவையான ஒரு தசை வந்து அழுத்தம் கொடுக்குது, அந்த தசை அழுத்தம் கொடுக்கறதுனால டயஃப்ரம்னு சொல்லுவாங்க அது பேர், அந்த டயஃப்ரம் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால நமக்கு கொஞ்சம் மூச்சு பிரச்சனையா இருக்கும். பேபியோட லங்ஸ் டெவலப்மெண்ட்டும் இந்த 6வது மாசத்துல ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா மெச்சூர் ஆகிட்டே வரும், சரிங்களா? சோ அதனால உங்களுக்கு வந்து இந்த விலா எலும்பு மூச்சு விடுற பிரச்சனை இருக்கும். சோ நேரா படுக்க முடியாது, நேரா படுக்கவும் கூடாது. சோ லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன், லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து திரும்பி படுத்துக்கலாம். பில்லோ சப்போர்ட்டோட, ஃபேன்சியான மதர்ஸா இருந்தா பிரெக்னன்சி பில்லோஸ் வாங்கிக்கோங்க, அப்படி இல்ல நான் சிம்பிளான மதர் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க பில்லோஸையே 3 பில்லோ மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். வயிற்றுக்கு அடியில ஒரு பில்லோவும், பேக் சப்போர்ட்டுக்கு ஒரு பில்லோவும், ஒரு பில்லோ 2 முட்டிக்கு நடுவுல உராயாம ஒரு பில்லோ வச்சுட்டு நீங்க வந்து கம்ஃபர்டபுளா தூங்கலாம், அழுத்தம் இல்லாம தூங்கலாம், ஓகேங்களா? சோ மதர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ் தான் மெயினா, வந்து கால்ல இழுக்கிறது, மசில் கிராம்ஸ், கால் மறுத்து போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும், கால் வீக்கங்கள் கூட ஒரு சிலருக்கு இருக்கும், சரிங்களா? சோ இதெல்லாம் மதர்ஸ்க்கு இருக்கும். டயட் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க எப்பவும் சாப்பிடுற மாதிரி தான், ஐரன் ரிச், கால்சியம் ரிச், புரோட்டீன் ரிச், எவ்ரி மீல்ல புரோட்டீன் சேர்த்துக்கோங்க. இந்த டைம்ல நிறைய தண்ணி குடிக்கணும், பிளஸ் ஃபைபர் நிறைய சாப்பிடணும். ஏன்னா கொஞ்சம் வயிறு பெருசாயிட்டே வர்றதுனால குடல்லாம் அழுத்தம் கொடுத்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. சோ அதனால கான்ஸ்டிபேஷன் எல்லாம் தடுக்கணும்னா மெயினா நீங்க நல்லா தண்ணி குடிக்கணும், 2வது ஃபைபர் நிறைய சாப்பிடணும். சோ இதுல கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ் எல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ரீநேட்டல் எக்ஸசைசஸ், வாக்கிங் பண்ணுங்க, மைல்டு ஸ்ட்ரெச், ப்ரீநேட்டல் யோகாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து உங்க பேபியோட சென்சரி டெவலப்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா? ஸோ நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுற அம்மாவா நீங்க இருந்தீங்கன்னா கிரியேட்டிவான ஒர்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் செய்யுங்க. அதாவது நிறைய பேர் கிராஃப்டிங் ஒர்க் பண்ணுவாங்க, பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க, டிராயிங் ஸ்கெட்ச் வரைவாங்க, பூ கட்டுறது, குரோஷியா பின்றது, அதுக்கப்புறமா வந்து சைமல்டேனியஸா 2 கையில எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பண்ணும்போது அந்த பேபியும் அதெல்லாம் ரிசீவ் பண்ணும், பேபியும் வந்து ரொம்ப கிரியேட்டிவ் திங்கிங்கான ஒரு குழந்தையா, நல்ல அறிவுள்ள குழந்தையா வந்து பிறக்கும். அண்ட் அதர் திங், பேபிஸ் வந்து ரொம்ப நல்லா காது கேட்கும். இப்போ நீங்க என்னெல்லாம் வெளியில பேசுறீங்களோ அவங்க உள்ள இருந்து அத்தனையும் கேட்பாங்க. சோ அதனால கொஞ்சமாவது உங்களை நீங்க ஸ்பிரிச்சுவலா அட்டாச் பண்ணிக்கோங்க. அதாவது கர்ப்ப சன்ஸ்கார், இதைதான் நான் திரும்பவும் சொல்றேன். அது இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, மதர் பேபியோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ரொம்ப நல்லா டெவலப் ஆகும். சோ அது ஃபியூச்சர்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் அவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சோ அதனால வந்து கோபால சகஸ்ரநாமம், கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், ஹனுமான் சாலிசா, ராம ரக்ஷா ஸ்தோத்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாகவத சொற்பொழிவு கதைகள், அப்புறம் பகவத்கீதை, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிவினிட்டியான டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அந்த
கதைகளை கேட்கறதோ படிக்கிறதோ நீங்க பண்ணும்போது வயித்துல இருக்க குழந்தையும் அதை ரிசீவ் பண்ணும். அந்த டிவைன் பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணி குழந்தையும் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா நீங்களே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பக்த பிரகலாதன் கதை. ஓகேங்களா? பிரகலாதன் வந்து ஒரு தைத்திய குலம், அதாவது ஒரு அசுர குலத்துல வந்த ஒரு பக்த குழந்தைன்னு சொல்லலாம். அசுர குலத்துல ஒரு பக்த குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த அம்மா வந்து இரண்யகசியாப் வந்து தவம் செஞ்சுட்டு இருந்த அந்த டைம்ல அவங்க ஒரு அகதியா நாரதரோட ஆசிரமத்துக்கு போறாங்க. அவங்க அப்பா வந்து 7 மாத கர்ப்பிணி. சோ அந்த ஆசிரமத்துல அவங்க வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நாரதர் வந்து அவங்கள வந்து பாதுகாப்பா கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவர் பாகவத சொற்பொழிவு எல்லாம் பண்ணும்போது வயித்துல இருக்க குழந்தையே அதை வந்து கேட்டது. அதனாலேயே ஹரிபக்தியில அதிகமாகி அந்த குழந்தை ஒரு நாராயண பக்தனா வந்ததுனால அந்த பிரகலாதனாலதான் நரசிம்ம அவதாரமே நடந்தது. சோ இந்த மாதிரி இதிகாச கதைகள் எல்லாம் படிங்க, சுந்தரகாண்டம் எல்லாம் படிங்க. அப்புறமா கிருஷ்ணரோட தங்கச்சி பையன் அபிமன்யோட கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படிக்கும் போது அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங், ஒரு டெசிஷன் மேக்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் வந்து வயிற்றுக்குள்ளேயே நீங்க போடுறீங்க. அதான் மேலை நாட்டுல எல்லாம் வந்து 6 months முடிஞ்ச உடனே ப்ரீநேட்டல் கிளாஸஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஏன் ஏபிசிடி எல்லாம் கூட சொல்லி தராங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. வி வில் மேக் இட் அவர் லைஃப் சிம்பிள். அதுதான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். நம்மளோட கலாச்சாரத்துல கர்ப்ப சம்ஸ்காரத்துல நம்ம இதுதான் சொல்லி கொடுக்குறோம். நம்ம இத்திஹாசத்தோட குரு பரம்பரையோட என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஒரு டிவினிட்டியை ஆட் பண்ணி, நீங்க எந்த மதத்தினரா இருக்கட்டும், நீங்க கிறிஸ்டியனா இருந்தா பைபிள் வர்சஸா சொல்லுங்க, முஸ்லீமா இருந்தா குரான திருக்குறான படிங்க, நம்ம ஹிந்து சனாத்தனியா இருந்ததுன்னா நான் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் படிங்க. சோ இந்த மாதிரி ஒரு எமோஷனலி நீங்க அட்டாச் ஆகும் போது நீங்களும் பாசிட்டிவா இருப்பீங்க, உங்க குழந்தையும் பாசிட்டிவா இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அம்சமான ஒரு அழகான அறிவான குழந்தை பிறக்கும். சரிங்களா? சோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. இனி பிரெக்னன்சில உங்களுக்கு வந்து மெயினா இந்த 6 monthல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய 2 விஷயம், சுகர் பிபி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது இருந்ததுன்னா எவ்வளவு பக்குவமா உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கணுமோ அவ்வளவு பக்குவமா நீங்க பாத்துக்கணும். சுகருக்கான டயட் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவும் சாப்பிடாம கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சிறுதானியங்கள் எல்லாம் உங்களோட ஃபுட்ல ஆட் பண்ணிட்டு நிறைய நார்ச்சத்து உள்ள பொருட்களை சேர்த்துட்டு ஏன்னா சுகர்ல வந்து மெயின் டிராபேக் என்னன்னா பேபியோட வெயிட் ஓவர் வெயிட் ஆயிடும். கடாங்கன்னு பேபி வெயிட் கெயின் ஆயிடும். ஸோ பேபி வெயிட் வந்து வயிற்றுக்குள்ளேயே ரொம்ப அதிகமா 3.5 கிலோக்கு மேல 4 கிலோ அந்த மாதிரி எல்லாம் கூட ஆயிடும். ஸோ அப்படியெல்லாம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சுகப்பிரசவம் ஆகிறது கஷ்டம். ஸோ ஓவர் வெயிட் பேபி இருந்துச்சுன்னா சிசேரியன் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அதனால இப்பத்துல இருந்து நீங்க வந்து உங்களோட டயட் மாடிஃபிகேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னும் போது இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சோ இதனால என்ன பண்ணணும்னா வெந்தயத்தைய உங்க வாழ்க்கையில சேர்த்துக்கோங்க. தினமும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வேக வச்சு ஒரு கிளாஸ்ல அதை வந்து வடிகட்டி குடிங்க. குடிச்சிட்டே வரும்போது உங்களோட சுகர் லெவல்ஸ், இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகி பிளட் சுகர்ஸ் லெவல் வந்து கம்மியாகும். வெந்தயம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. புரோட்டீன் இருக்கு, வெந்தயத்துல நிறைய வைட்டமின் மினரல்ஸ் இருக்கு, ஃபைபர் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். இது என்னோட பிரெக்னன்சில நானுமே செஞ்சிருக்கேன். ஸோ எல்டர்லி சுகர் பிபி இல்லாத கூட 30 இயர்ஸ்க்கு மேல யாரு பிரெக்னெண்டா இருக்கீங்களோ இல்ல ஓவர் வெயிட் மதர்ஸா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்க. இதனால எந்த சைட் எஃபெக்டும் இல்லை, உங்களுக்கு லாபம் தான். 2வது பிபி இருக்கு அப்படின்னும் போது டாக்டர் சொல்ற மருந்து மாத்திரைகளை மறக்காம தவறாம அந்தந்த டைம்ல சாப்பிட்டுட்டு ஆயிலி ஃபுட்ஸ், பிக்கல், பப்படம், அப்புறமா வந்து பொரி இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிடாம கொஞ்சம் பக்குவமா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருங்க. சோ எப்ப உங்களுக்கு வந்து நிறைய தலைவலி வருது, தலை சுத்துது, மயக்கம், கண்ணு இருட்டிட்டு போகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது சாதாரண தலைவலின்னு நினைச்சு வீட்டுல இருக்க ஜுர மாத்திரையை போட்டுட்டு படுத்துக்கலான்ற தப்பை மட்டும் நீங்க செய்யாதீங்க. எப்ப தலைவலி வந்தாலும் பிரெக்னன்சில சின்னதா தும்மல் வந்தா கூட டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எந்த மருந்தும் நீங்க சாப்பிடாதீங்க. நான் ஸ்ட்ராங்லி எல்லா மதர்ஸ்க்கும் சொல்றது இதுதான். ஏன்னா நிறைய வந்து நெகட்டிவ் ஹிஸ்டரிஸ் எல்லாம் நான் வந்து லைவா பாத்துருக்கேங்க. அதனாலதான் சொல்றேன். சோ அதனால உஷாரா இருங்க. எப்பவுமே பிரெக்னன்சில தலைவலினா உடனே ஹாஸ்பிட்டல் போய் உங்களோட பிபியை செக் பண்ணிக்கோங்க, பேபியோட ஹார்ட் பீட்டை செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வந்து அலாம் சைன் வந்து என்ன, எப்ப ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மதர்ஸ்க்கு தலைவலி, வாந்தி, தலை சுத்தல் இதெல்லாம் இருந்தாலோ இல்ல ப்ளீடிங் இருந்தாலோ இல்ல வந்து பனிக்கூடம் உடையிற மாதிரி தண்ணி பிரச்சனை இருந்தாலோ அதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்ஸ், பேபியோட மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கு, மூவ்மெண்ட்ஸ் தெரியல, அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு யோசிக்காம போயிடுங்க. ஓகேவா? சோ எப்பவுமே சாப்பிட்டுட்டு லெஃப்ட் சைட்ல படுங்க, உங்க பேபி கூட பேசுங்க, உங்க பேபியோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுங்க, உங்க பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இனி ஏதாவது உங்க மனசுக்குள்ள queries இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம அதை உங்களுக்கு நான் வீடியோல பதில் சொல்றேன். ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அம்மாக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா 7th month பிரெக்னன்சியோட உங்களை நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ.